ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுங்க உள்ள தாளத்துல இருந்து. நல்ல எபினேசராக கடந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்துல அவரை உயர்த்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க, அவருடைய உண்மை. ஆமென். அவர் உண்மை. ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினார். 11 மாதங்கள் நடத்தினார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையில ஒன்று கூட கீழே விழாமல் பாதுகாத்து நடத்தினார். நன்றி அப்பா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சொல்லுங்க, போதுமானவரே. நீர் எங்களுக்கு போதும் டாடின்னு சொல்றவங்க நல்லா அவரை பார்த்து போதுமானவரே, போதுமானவரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவரா இருக்கிறார். எல்லா காரியத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய காரியத்துல, எல்லா காரியத்திற்கும் அவரே நமக்கு போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவர் போதுமானவரா இருந்தார். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. ஆமென். உமக்கு ஆராதனை அப்பா. ஆமென். நித்திய நித்தியமாய் உமக்கு ஆராதனை. ரே பிராகா ஃபரபலா தரபரா ஷபரகா பலபரப லே பிராகா ஃபரபலா தரப. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. சொல்லுமா, பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். நீர் பாத்திரரப்பா, கணத்துக்கு பாத்திரரா இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எனவே நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். நன்றி அப்பா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். பரக்கா பல பரதர பரஷா தரக்க லெஃப்ரோகா பரபல தர பரக்கா பரி பல தர பரக்கா பரி பல தர பரக்கா லோஃப்ரோகா பரபல தர பரக்கா பரி பல தர பரஷி பரப. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஆண்டு முழுவதும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்தார். ஆமே, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்தார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினார். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அவர் நம்மேல் வைத்த தயவு பெருசு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. பெரிய கிருபையை நமக்கு கொடுத்தார். ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரகா ஃபரபல தர பரகா பரஃபல பரி பலபா லோஃப்ரோகா ஃபரபல தர பரஷா பரகா பரி பல பரபா. ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் தீரரை பரபல பரபா. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆமென். நீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு நடந்து வந்தீங்களப்பா. துரோகிகளா எங்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீங்களே, நன்றி அப்பா. எங்களோடு வாசம் பண்ண நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதும் 11 மாதங்களும் அப்பா எங்களோடு வாசம் பண்ணி நீங்களப்பா. ரபல பரக பரி பலதர ஷபர பல பரக லெஃப்ர பரஷா தரக பரி பலதர பரக பர பலதரப. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. சொல்லுமா. ஆராதனை. எங்களை படைத்தவரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சத்தியாவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் 11 மாதங்களும் அப்பா சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தினீரே. நன்றி அப்பா. சொல்லுங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் நம்மை நடத்தினார். அநேக மண்டலங்களுக்குள்ள நம்ம அழைத்து சென்றார். அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரெப்ரகா ஃபரபல பரகா பரி பலதர பரஷி பபூசிதாரே. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரபரபல பரகா பரி பலதர பரஷி பரபலப லோஃப்ரோகா ஃபரபல தர பரபஷி பரகா பல பரிகா பரப ஃபயர பரகா பரி பலதர பரகா ஃபரி பலதர பரகா பரபலதரகா Ura faraba shabara baraka falabari balatara bari baladaraba வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி தரும் மரம் போல் இருப்பார்கள். சொல்லுங்க. வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி தரும் மரம் போல் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. ஆமென். இந்த ஆண்டு முழு இந்த மாதம், இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீரூற்றண்டை நடத்துவார். ஆமென். கனிதரும் மரங்களாய் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மழை காலங்கள், குளிர் காலங்கள்ல பயம் இல்லை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ மழை
காலத்தில் பயமில்லை, வந்தாலும் கவலை இல்லை. இந்த பூமியில என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவர் முந்தின சீரை பார்க்கிலும் இந்த மாதம் நற்சீர் உண்டாக்குவார். ஆமென். நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், நல்ல பலனை கொடுப்பார், நல்ல வளமான வாழ்க்கையை கொடுப்பார், பிள்ளைங்களுக்கு நல்ல கல்விகளை கொடுப்பார். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனா இந்த மாதம் உங்களை நடத்துவார். நல்ல எபினேசராய் நடத்துவார், அவர் எஜமானனாய் நடத்துவார், நல்ல தகப்பனாய் நடத்துவார். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷபரக ஃபலபரப. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ரே பிரக ஃபரபல பரக பரஃபல பரிபல தரப. நன்றி அப்பா. ரே பிரக ஃபல. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லி, நீதிமானுக்காக அவர் விதைத்து வைத்திருக்கிறார். அவர் விதைத்ததை நாம் அறுக்க போகிறோம் இந்த மாதம். ஆமென். நன்றி அப்பா. ரபல பரக பல பரிபா. 11 மாதங்கள் கண்ணீரோடு விதைத்ததை நாம் இந்த 12வது மாதத்துல கம்பீரத்தோடு அறுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரபரக ஃபல பரிபல தரபரப. ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். சொல்லுங்க. வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலையில். இந்த குளிர்காலத்திலும் பயமில்லை, எப்போதும் அப்பா நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கும்போது உலகத்துல என்ன வந்தாலும் அது நமக்கு வராது. ஹல்லேலூயா. உலகத்துல என்ன வந்தாலும், உலகத்துல கொள்ளை நோய் வரலாம், ஹல்லேலூயா, வெள்ளங்கள் வரலாம், புயல் வரலாம், ஆனா நம்ம எல்லையில வராது. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடம் உன்னதம். ஆமென். நாம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி. இதுவரை நடத்தினார், குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோ, சோதனை ஜெயித்தோ, மதிலை தாண்டினோம் உம்பலத்தால். சொல்லுங்க. அவருடைய பலத்தால உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. ரபரக ஃபரபல தரபர ஷபரகப. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்க. அவர் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுங்க. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ள தாளத்தை நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டு முழுவதும் இருந்தீர். ஆமென். ஓ நன்றி அப்பா. அவருடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை தந்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி அப்பா. மீண்டும் ஜீவனை தந்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரேப்ராக்கா. அப்படியே கொஞ்சம் நல்ல வாய் திறந்து ரேப்ராக்கா பராபாலா தராபராஷி பராக்காபா லப்ராக்கா பராபாலாபா. இந்த டிசம்பர் மாதத்திற்காக அப்பா நமக்காக ஏராளமான நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நல்ல வாயை திறந்து துதிச்சு சொந்தரிப்போம். ராக்கா பராபாலா தராபராஷி பராக்கா. நல்ல அந்நியபாசை லப்ராக்கா பராபாலாபா ரிகா பராபாலா பரிபாலா தராபராக்கா பரிபாலா பராக்கா பராபா ஊராபாலா பரிபாலா பரிபாலா காபா. நல்ல ஆவியில துதிக்கும் போதே எல்லாம் நம்ம மேல ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு, ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு, ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓ ராக்கா பராபாலா பராபாலா தராபா ஷாதா ராக்காபா லப்ராக்கா பராபால். உன்னதத்தின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார், உன்னதத்தின் மகிமையை ஊற்றி கொண்டு இருக்கிறார், அளவில்லாத கிருபை பொக்கிஷங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார். ரேப்ராக்கா பலாபா ராக்காபா லாபா ராக்காபா ராஃபா லாபா லோஃப்ரோக்கா பலாபா ராக்கா பலாபா ரிபாலா தராபா ராக்காபா ரூஃபோ ராபா ஷாத்தா ராக்காபா லாபா ராக்காபா லாபா ரிபாலா தராபா லோஃப்ரோக்கா பலாபா ரிபாலா ரிபா. புது பலன், புது பலனை ஊற்றி கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட், டேக் இட். ரேப்ராக்கா பலாபா ராத்தா ராக்காபா ரிபா லாபா லெப்ராக்கா பலாபா ராத்தா ராபா ராஷாத்தா ராக்காபா லாபா ரிகாபா. glory glory. மகிமை 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 மகிமை. ஏராளமான பொக்கிஷங்களை வளங்களை அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட். ரேப்ராக்கா பலாபா ராக்காபா ராபா லாபா ராக்காபா லாபா லெப்ராக்கா பலாபா லாபா ரிகாபா ரிபா லாபா ராக்காபா. பில்லி சூனிய ஏவல் ஆவிகளை அழிக்கிற வல்லமைய கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். வல்லமை கைகளை தட்டி ஆமே ராக்கா பலாபா ராக்காபா ராபா லாதா ராபா ராக்காபா ரூஃபா ராபா ஷாக்காபா ராஃபா லாபா ரிகாபா லாபா ராக்காபா. glory 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 glory. நீ கேட்டதெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று அப்பா சொல்லுகிறார். என்னென்ன கேட்டீங்கனால் அவர் இப்பொழுது கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ஓ கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஓ நன்றி அப்பா. ராபா ராக்காபா லாபா ராக்காபா ராஃபா லாபா ரிகாபா லெப்ராக்கா பராபா லாதுரா பராஷபா ராக்காபா Urafata raba shata raba laba rikaba laba rakaba rufrokaba laba riba lada raba rakaba lada raba shaba rakaba. Glory. இதுவரை காணாத மகிமை, இதுவரை காணாத நிறைவு 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 நிறைவு. ஓ rafa laba rakaba laba raba shaba rakaba laba. Glory glory glory. இதுவரை காணாத பலன் 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 பலன். raba rakaba laba raba rada raba rufa shata rakaba laba rikaba laba rikaba rufroka. இதுவரை காணாத உயர்வு உயர்வு ப்ரமோஷன் அது வருகிறது வருகிறது. ரிசீவ் இட், டேக் இட். லெப்ராக்கா ஃபலபா ராக்கபா ரஃபா லபா ரிகபா ரதா ரபா ரூஃபா ராஷபா ராக்கபா ரிபா லதா ரபா ரிபா லகபா. பூமியில் எந்த ஜாதிகள் இடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்கள்
எல்லா சத்துருக்களும் காண உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவார்கள். இந்த மாதம் அவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். 7 வழியாய் ஓடுவார்கள். ரபா ராகாபா ரஃபா லாபா ராகாபா. இது ஒரு ஜெயத்தின் மாதம். ரபா காஃபா லாபா ரிகாபா ராஷாதா ராகாபா லாபா ரிகாபா ரிபா லாகாபா ரபா. இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம் ஐஸ்வரியத்தை சம்பாதி பலனை கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ராகாபா லாபா ராகாபா லேப்ராகாபா ராபா லாதா ராபா ராஷாபா ராகாபா லேப்ராகாபா ராபா லாதா ராபா ராஷாபா ரிகாபா. glory 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 glory. உடைந்த குடும்பங்கள் இந்த மாதம் கட்டப்படுகிறது. உடைந்த பிசினஸ், நொடிந்த பிசினஸ் மீண்டும் துளித்து எழும்புகிறது. ராபா ராகாபா லாபா ராபா ராகாபா ரூபா ராஷாபா ராகாபா லாபா ரிகாபா ராபா. glory 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 glory. மகிமை 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 மகிமை. ரேஃப்ரா கஃபரா பாலா பரகா பரபா. ஹalleluya. ரஃபலா பரபலா தர பரகா பலா பரி பலா தர லூஃப்ரோ கஃபலா பரபலா தர பரஷ பரகா பலா தரபா. இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். ரேப்ரா காஃபா லாபா ரிகாபா. புதிய வஸ்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். லாப்ரா காஃபா புதிய வாகனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். receive it, receive it, take it. ராப்ரா காஃபா லாபா ராகாபா லாபா ராபா. ஓ, புதிய வருமானத்துக்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். திறக்கிறார். புதிய கதவுகள் கர்த்தர் திறக்கிறார். லாபா ராகாபா ராஃபா லாபா ராஷாபா ராகாபா லிபா ராகாபா. இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம். ராஃபா ராகாபா லாபா ராகாபா லாதீரா. நன்றி அப்பா. ஹalleluya. தூதர்களின் பாதுகாப்பை இந்த மாதம் கர்த்தர் அதிகமாக்குகிறார். அதிகமான பாதுகாப்பின் வளையத்தை கர்த்தர் உங்கள் மேல போடுகிறார். உங்க பிள்ளைங்க மேல போடுறார். உங்க வீடுகள்ல போடுறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில போடுறார். receive it. ரபா காஃபா லாபா ராகாபா ராபா ராகாபா ஷபா ராகாபா லாபா ராதா ராபா ராஷபா ராகாபா. glory glory. இனி மரணம் இல்லை, ஆமென். இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி ராக்காலம் இல்லை. ரபா காஃபா லாபா. இனி நல்ல காலம்தான். ஆமென். அப்பாவுடைய சமூகத்தில் எப்போது நல்ல காலம். ரபா ராகாபா லாபா ராபா ராபா. ஹalleluya. Hallelujah, Hallelujah, நன்றி அப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஆமென். பாத்திரரே துதி உமக்கே. உள்ள திராணத்தின் அப்பா துதிப்போம். நன்றி அப்பா. Hallelujah, Amen, Hallelujah. Hosanna. நன்றி அப்பா. Hallelujah. Shabaraka farabala barabala darabaraka balabari baladara bara shabarak. Lufroka farabala darabara shabaraka bali baladara baraka balabari bedid. Oh, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறும். அப்பாட்ட கேளுங்க. அப்பா, இந்த மாதம் நாங்கள் கரைத்திரையற்ற மனவாட்டி உமக்காக நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்காக எவ்வளவோ நீங்க செஞ்சிருக்கீங்க. உமக்காக நாங்க பரிசுத்தமா வாழணும். எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. இன்னும் கழுவி இன்னும் உம்மை போல மாத்துங்கப்பா. இந்த மாதம் எங்களை இன்னும் உங்களை போல மாத்துங்க. ரபரக ஃபரபலதர ஷபரக பலபரி பலதர. ஹalleluya. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள்
என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். அப்பா, அந்த மாதத்துல எல்லா தேவைகளையும் அப்பா பரத்திலிருந்து நீர் அனுப்ப போறீங்க. நன்றி அப்பா. மாதம் மனமகிழ்ச்சியின் மாதமா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியின் மாதமா இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க போறபடியார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள்ல, இந்த மாதத்துல எங்கள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். புதிய கிருபை நான் நிரப்புங்க. புதிய பரிமாற்றத்துக்குள்ள கொண்டு போய் இன்னும் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சாகாமை அழியாமை இன்னும் நிரப்பி ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும். அப்பா, தேசத்திற்காக நமக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் அப்பா தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேசம் பாதுகாக்கப்படட்டும். இந்த நாட்கள்ல எத்தனையோ விவசாய நிலங்கள் தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. பயிர் செய்து 15 நாள் ஆகுது, தண்ணிலாம் மூழ்கிட்டு பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்கு. ஹல்லேலூயா. தஞ்சாவூர்ல மூழ்கி இருக்கு, எத்தனையோ மாவட்டங்கள்ல. அப்படிப்பட்ட அப்பா விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல பணங்கள் கிடைக்கட்டும், வாழ்வாதாரம் கிடைக்கட்டும்ப்பா. இந்த நிலங்கள் பாதுகாக்கப்படட்டும்ப்பா. அந்த விதைத்த ஒவ்வொரு விதை கூட அது வீணா போக கூடாதுப்பா. அந்த செடி அழுகி போக கூடாது. இப்போ அழுகி போயிருந்தாலும் இப்பொழுது அதுக்கு ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜீவனை கட்டளிடுறோம்ப்பா. அந்த ஒவ்வொரு விதையும் அப்பா வளர்ந்து பெருகட்டும். இதுவரை காணாத அளவுக்கு அவங்க அந்த காரியங்கள் பெருகட்டும். ஆமீன். விதைத்த தானியங்கள், அரிசிகள் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும். அவங்க வருமானங்கள் பெருகட்டும், வாழ்வாதாரம் பெருகட்டும். அவங்கள ரட்சிங்கப்பா, ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தொழிலாளர், உப்பள தொழிலாளர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்துல எல்லா உப்பளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் மாறி போட்டும். தேவைகள் எல்லாம் நீர் பரத்திலிருந்து அனுப்புங்க, பரத்திலிருந்து அனுப்புங்க அப்பா. கடல் தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிற இந்த நாட்கள்ல கடலுக்கு போக கூட முடியாத சூழ்நிலை. இந்த நாட்களில் நீர் போஷிக்கிற தேவனா இருக்கிறீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன், அவங்களை போஷியும் பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நெசவு தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தொழில் செய்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறோம். அரசு துறையில, காவல் துறையில, இன்னும் மருத்துவ துறையில, துப்புரவு பணியாளர் துறையில, துறையில, ஒவ்வொரு துறையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் அப்பா. இந்த தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபத்தினாலும் காணிக்க தாங்கின ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் கோடா கோடியா பெருகட்டும். இன்னும் அடுத்த லெவல்ல பெருகட்டும், 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 பெருகட்டும். பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலியை ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். தொடர்ந்து அப்பா 7ஆம் தேதி நடக்கிற விடுதலை இரவு கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இயற்கை எங்களுக்கு சாதமாக்கிட்டாங்க. ஆமென். தேவைகளை சந்திங்க. அதுக்காக உழைக்கிறேன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். கூட இருந்து நடத்துங்க. அதுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைங்களோடு நீங்க இருந்து நடத்துங்கப்பா. கூட இருந்து நடத்துங்க, நடத்துங்க. ராபா ராகாபா நல்லா துதிங்க. ராகாபா லாபா ரீபா லாதா ராபா ராஷ் அபா ராகாபா லாபா ரீபா லாதா ராபா ராகா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அப்பா நீர் இந்த மாதம் எங்களுக்காக தந்த நல்ல அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். போதும் நீர் எங்களை வாக்குத்தத்தம் மூலமா எங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்க. எல்லா மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதம் தந்த ஒரு அருமையான ஹல்லேலூயா, இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் தந்த நமக்கு பிரேமிஸ் ஊழியத்துக்கு தந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தை சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தர் 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலைவாய்ப்புகள், உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை குறித்து நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் ஒருவேளை இந்த காலங்களில் உங்கள் கையில் அற்பமாக காணப்படலாமானால் ஹல்லேலூயா, அதன் முடிவு சம்பூரணம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாற்று விசேஷித்தமான தேவ பிள்ளைங்களை ஹல்லேலூயா, சூழ்நிலை எதிராக காணப்படுது. நாம் சூழ்நிலை அல்ல, சூழ்நிலை மாற்றும் தேடி வல்லமே சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. கையில் இருக்கிற நீ உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ இப்போ உன்னை அனுப்புறது நான் அல்லவா? உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோடு நீ என் வசனத்தை கை கொண்டபடினால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த மாதம் ஸ்பெஷலாக எஸ்பெஷலி நிறைய பிள்ளைங்களுக்கு வெள்ளத்தினால் இன்றைக்கு அடிக்கப்பட்டிருக்காங்க, வியாதினால் பலர் இன்றைக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்திருக்காங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலையும் நம் சூழ்நிலையை மாற்ற தேவனை நாம் பார்க்கும்போது கர்த்தர் விசேஷித்தமாக நம்மளை கர்த்தர் பெருக செய்வார், சம்பூர்ணமடைய செய்வார். இந்த டிசம்பர் மாதத்தின் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். விசேஷமாக இந்த காலங்கள், பண்டிகை காலங்கள், பண்டிகை நாட்கள் காலங்கள் கர்த்தர் ஹல்லேலூயா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் இரட்சகராய் பிறந்தது நாம் தரித்திரை வாழ அல்ல, நாம் செழிப்பாக வாழ அவர் அன்று தரித்திரானார். ஹல்லேலூயா. நாம் மீட்பு அடைய இருளில் வாழ அல்ல, இருளில் ஜனங்கள் வெளிச்சத்தை காண அவர் நமக்கு மீட்பராக வந்தார். ஹல்லேலூயா. சந்தோஷம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் பிறக்கிறது என்று அன்றைக்கு வாழ்த்தாங்க. அந்த அப்படிப்பட்ட சந்தோஷம் இந்த மாதத்தில் அதிகமாக ஒவ்வொருக்கும் பெருகட்டும். ஒவ்வொருடைய உள்ளங்களில் இல்லங்களில் சந்தோஷம், சமாதானமும் ஆசீர்வாதங்களும் தேவன் பொருளாதார நிறைவுகளையும் எல்லா குடும்பங்களையும் கட்ட கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா எங்களோட ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் பெருக்கத்தினால் அற்பமான இந்த துவக்கம் சம்பூர்ணமாக சொல்லுங்க. என் வருமானம், என் தொழில், என்னுடைய காரியங்கள் எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார். இந்த அதிகாரத்தை ஒரு அழகான சம்பவத்தை போட்டிருக்கு. சகரியா என்ற தேவனுடைய தீர்க்க தரிசிக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த 1 வசனத்தில் என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை போல் ஒருவனை எழுப்பது போல என்னை எழுப்பினான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தூதன் வந்து இவர்கிட்ட கிடைக்கார், நீ எதை பார்க்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுகின்றார், ஒரு பொன்னால் செய்யப்பட்ட முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு நான் குத்துவிளக்க பார்க்குறேன். அதுக்கு மேலே கிண்ணங்கள், அதில் 7 அகல்கள் இருக்குது. அதுக்கு மேலே அந்த அகலுக்கு அப்புறம் 7 குழாய்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்னது என்று கேட்கும்போது அவர் கேட்கின்றார், எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லும்போது ஹல்லேலூயா இது என்னவென்று சொல்லும்போது அப்பொழுது அந்த 6ஆம் வசனம் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷ பலன், மனுஷ ஞானம், மனுஷ அறிவு, மனுஷ சுய முயற்சி அல்ல, பராக்கிரமம் வீரத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவினால் எல்லா காரியங்களும் இந்த மாதத்தை கை கூடும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் சொல்லுங்க, இந்த மாதத்தில் எனக்கு எல்லாமே கூடும், கை கூடி வரும். ஹல்லேலூயா. திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணங்களுக்கு கை கூடும் சொல்லுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஹல்லேலூயா வேலைவாய்ப்பு கண்டு காத்து பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, என் பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கை கூடும், வீடு கட்ட காலம் கை கூடும், வாகனம் வாங்க, தொழில் தொடங்க, தொழில் விருத்தியடைய கை கூடும், கர்ப்பத்தின் கை கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிநாட்டுக்கு பிள்ளைங்க போகணும்னு சொல்லி 15 பிள்ளைங்க கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கை கூடும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வியாதி மாறும், என்னுடைய முன்னேற்றம் கை கூடி வரும். ஹல்லேலூயா. சரீரங்கள் பலமடையும், கர்த்தரால் உடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பின்னு கர்த்தர் வார்த்தை அவர் சகரியாக்கு சொல்கின்றார். ஹல்லேலூயா. செருபாபேல் தான் அந்த நேபுகாத் நேச்சர் ராஜா வந்து எடுத்து அந்த ஆலயத்தை அவன் கைதான் கட்ட ஆரம்பிச்சது. யாரை கொண்டு
கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினாரோ அந்த நபரை கொண்டே முடிப்பார். ஹல்லேலூயா. யார் கையில ஊழியத்தை குடும்பத்தை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்திருக்கிறதோ, ஹல்லேலூயா, அந்த நபர் அவர் அபிஷேகமற்ற பிள்ளைங்களுக்கு முன்பாக யார் நிற்கும் அவங்களை கொண்டே செய்வார். சொல்லுங்க, உங்களை கொண்டே பரலோக திட்டங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களை உங்கள் ஸ்தானத்திலிருந்து விரட்ட யாராலும் முடியாது. நீங்கள் வேலையை பார்க்க ஆஃபீஸில் உங்களுக்கு சுற்றி உள்ளவங்க பொறாமையினால் எழும்பி உங்களை உங்கள் பொசிஷனில் தள்ள நினைக்காங்களா, உங்கள் ப்ரொமோஷன் கெடுக்காங்களா, உங்கள் சம்பளத்தை பறிக்கிறாங்களா, உங்கள் வேலை ஸ்தலங்களா, தொழில் ஸ்தலங்களா, குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய நல்ல பேரண்ட்டுக்கு அநேக சீமைகள் எழும்பி தூஷிக்கிறாங்களா, கெடுக்கிறாங்களா, கர்த்தை இந்த மாதத்தில் நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்கு கர்த்தை யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே செய்து முடிப்பார். நான் உனக்கு முன்னே சென்ற உடைய எல்லா கோணலான பாதைகளை செவ்வியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு இந்த காரியங்களை சொல்லுகின்றார். இந்த வாசனத்தை கர்த்தருடைய 7 கண்கள் இந்த பூமியில சுற்றி வருகிறது. அந்த 7 கண்களும் ஹல்லேலூயா செருபாபேல் அந்த ஆலயத்துக்கான காரியத்தை அவன் செய்யும் பொழுது அவன் அந்த நூலை வைத்து அழைக்கின்றான், இவ்வளோ நீளத்தில் கட்ட வேண்டும் என்று. அந்த சந்தோஷமா இந்த வேலையை கர்த்தருடைய கண்கள் பாட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் செய்கின்ற வேலையை, நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நான் கர்த்தருக்காக இறக்கமாக எழும்பணும். ஆண்டுக்காக இந்த மாதத்தில் இனி வருகின்ற காலங்களில் நான் நிறைய ஊழியம் செய்யணும், நிறைய ஆத்துமக்கள் ஆதாயப்பட்ட வேண்டும், இன்னும் அதிகமான சபைகள் கட்ட வேண்டும், இன்னும் நிறைய ஆத்துமக்கள் என் சபைக்கு வர வேண்டும் என்று தாகத்தோடு கேட்டுக்கொள்ளுங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளையை கர்த்தருடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் அப்படி நினைக்கிற பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் இந்த நாளில் கர்த்தர் சந்தோஷமா பார்க்கறார். ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் அவர் நேசிக்கிறார், ஆஸ்வதிக்கின்றார். ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்லாரு, பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கின்ற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் அவரை நோக்கி அந்த தூதன்ட்ட கேட்கின்றார். இந்த 2 பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான அந்த எண்ணெய் தங்களில் இருந்து இறங்கி வர பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொல்கின்றார், இவைகள் என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் சொல்கின்றார், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த குத்துவிளக்கு 2 பக்கத்துலேயும் 2 ஒளியமர கன்றுகள். இந்த குத்துவிளக்குல 7 அகலுக்கு போற 7 குழாய்கள். ஹல்லேலூயா. எண்ணெய் ஊற்றி கொண்டே இருப்பாங்க. அந்த எண்ணெய் அந்த குழாயின் வழியாக இறங்கி அந்த அகல விழுந்து அதில் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக 2 ஒளியமர கிளைகள் இருக்கின்றன, ஒளியமர கன்றுகள். அந்த 2 என்று என்னவென்று கேட்கும் சொல்கின்றார், இந்த 2 அபிஷேகமற்றவங்க. ஹல்லேலூயா. நான் குறித்த என்னுடைய அபிஷேகமற்ற தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்க, தங்களிலிருந்து அந்த எண்ணெயை என்ன செய்றாங்க, மற்றவங்க இறங்க பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதோ தாகமாய் என்று யாருதான் சொல்றீங்களோ என் நண்டை வாருங்கள், நான் என்றென்றைக்கும் உங்களுக்கு வற்றாத ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்க மூலமாக கர்த்தர் ஒரு நதியை, இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம், செழிப்பு, பரிசுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க தேவஜனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஹல்லேலூயா அநேகடைய ஓட்டங்கள் இப்பதான் ஆரம்பிச்சுக்குது. உங்க ஓட்டம் இன்னும் பெருசா மாறப்போகுது. தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுக்கென்று ஹல்லேலூயா அவருடைய பாத்திரத்தில் எண்ணெயை பெற்றுக்கொண்டு என் பாத்திரம் நிரம்பி 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 வழி வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இரவும் பகலும் அப்படி வேத்த தியானமாக இருந்து ஹல்லேலூயா சமூகத்தை நித்தம் தேட ஒவ்வொரு பிள்ளைங்க மூலமாக ஹல்லேலூயா அந்த ஊற்றானது, அந்த ஜீவ தண்ணீரானது, அந்த அபிஷேக தைலமானது பொங்கி 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 சென்று அந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக இன்றைக்கு தேசத்தில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. என்னால் எப்படி முடியும்? நான் ஒரு சிறு நபர், எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு பிரசங்கத்தில் எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஏதோ நான் இன்னைக்கு சர்ச்சில் அசிஸ்டன்ட் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ நான் சபையில் இன்றைக்கி கூட்டி பெருக்கிறேன், ஏதோ நான் இன்னைக்கு ஆத்துமாக்களை சர்ச்சுக்கு கூட்டு வந்து போயிட்டு தான் இருக்கேன், நான் இதுதான் செய்யறேன் இதுதான் செய்யறேன் என்று நீங்கள் யார் நினைக்க வேண்டாம். உங்களை கொண்டு ஹல்லேலூயா, உங்களை கொண்டு அபிஷேகம் பெற்ற உங்களை கொண்டு ஹல்லேலூயா விசேஷ அழைப்பெற்ற உங்களை கொண்டு அன்றைக்கு கிதியோன் சொன்னான். ஹல்லேலூயா. எங்கேயோ மீதியானுக்கு பயந்து போய் யாருக்கும் தெரியாம போய் தன்னுடைய கோதுமையை போராட்டு கொண்டான். அத்தை அங்கு சென்று சொன்னார், பராக்ரமசாலியே
கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய சிந்தை நம்முடைய பார்வையில நாம் அற்பமா நம்ம நினைக்கலாம். நம்முடைய வேலையை பத்தி நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் நல்லமே நமக்கு தெரியலாம இருக்கலாம். ஆனால் நம்மை படுத்த தேவனுக்கு தெரியும். உங்களை பற்றி உங்களை விட உங்களை அழைத்த ஆண்டுக்கு அதிகம் தெரியும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது மிகவும் பயங்கரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை மூலமாக செய்யற காரியத்தை உங்க கூட உள்ள ஜனங்கள் எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, தலை குனிஞ்சுங்களோ, ஏளனமாக அற்பமாக இவனால ஒண்ணு செய்ய முடியாது, இவளால ஒண்ணு செய்ய முடியாது, இவன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இவள் வாழ்க்கை முடிந்து விட்டது, உங்களுக்கு குப்பையாக உங்களை தூசி போல என்ன எந்த நாவு பேசு, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சுங்களோ அதே இடத்துல அதே ஜனங்கள் முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அற்பமான நாள் தான், அற்பமான துவக்கம்தான். ஹல்லேலூயா. உங்க துவக்கம் அற்பந்தானா முடிவு சொல்லுங்க சம்பூரணா. உங்களை கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட மறைந்திருந்த அநேக தேவ ஜனங்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாம, பணத்துக்கு விலைப்பாகாம, புகழ் பேருக்கு விலைப்பாகாம, பரிசுத்த குலைச்சலுக்கு உண்டு பண்ணாம, நான் வைராக்கியமா தேவனுக்காக வாழ்வேன், பசுமா ஜீப் என்று அப்படி நினைக்கிற போராடுகிற அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேரை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு. ஹல்லேலூயா. உங்களை அற்பமா பேசுறாங்களா, பொய்யான மொழியை சொல்றாங்களா, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் விளைவிக்கும் உங்களை கொண்டுதான் கத்தச்சுவாரு. ஆகாதுன்னு ஜனங்கள் தள்ளினாங்க, அவர் தான் ஆண்டு இன்றைக்கு மூளைக்கு தலைக்கெல்லாம் மாத்தினாரு. ஹல்லேலூயா. மத்தேயு 16 சொல்லப்பட்டபடி இந்த கல்வியில் சபையை கட்டின பாதாள வாசல் ஒரு நாளும் இருக்காது. பலவத்துக்கு புலத்துடைய தெருவுக்களை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். நீ எதை இங்க கட்டி அதை அங்க கட்டப்படும் பலவத்துல, நீ இதை எங்க கட்ட அழுக்கும் அதை பலத்தை கட்ட அழுக்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆகாதென்று மனிதர்கள் உங்களை தள்ளலாம், அற்பமாக பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களை கொண்டு சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், என்னை கொண்டு செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் மற்றவனை வச்சு தேவன் இந்த தேசத்துல என்னென்ன காரியங்கள் இந்த மாசம் செய்யப்படும் சொல்லி நான் சில காரியங்கள் வேகமாக ஹல்லேலூயா நம்ம தியானத்தை நம்ம ஜெபிக்க வரும். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ற தேவன் தேவன் வைத்த திட்டம், தேவன் செய்கின்ற காரியங்கள் என்ன காரியங்கள் செய்யப்படும் என்று நம்ம வேகமாக வேதத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 32வது வசனம். லேவியராகமம் 16:32. ஹல்லேலூயா. லேவியராகமம் ஹல்லேலூயா 16:32. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனை பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணநூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் மூலமாக ஹல்லேலூயா பூமியிலே மனுஷகுமாருக்கு பார்த்து மன்னிக்க அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாடு காலங்களில், பழைய ஏற்பாடு காலங்கள் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. மரித்தவங்க உயிரோடு எழுப்புற வல்லமை ஒரு சிலருக்கு தான் இருந்துச்சு. அற்புத சுகமளிக்கு வரங்கள் 9 வரங்கள் இறங்கி வரவில்லை. இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்ம பாவத்துக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தாரோ, அவர் பாதாளத்தை ஜெயித்து பிசாசு ஜெயித்து அவன் கையில் இருந்து நமக்கு எல்லா அதிகாரத்தை பெற்று கொடுத்தார். அன்றிலிருந்து ஹல்லேலூயா நமக்கு எல்லா வித வரங்களும் குணமாக்கும் வரங்கள்
வரங்கள் வரங்கள், அதே போல பிசாசு துரத்தும் வரங்கள், மருத்துவர்களுடைய வல்லமைகள் எல்லாம் நமக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதே போல நாம் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அபிஷேகமிட்ட தேவ ஜனங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்க ஏதாவது பாவம் செய்தா என்று தேவனுக்கு வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி செய்ய அவன் ஜனத்துக்காகவும் ஆசாரியர்களுக்காகவும் பலிபீடத்துல சென்று பிராயச்சித்தம் செய்யுது. ஹல்லேலூயா. அவங்க செய்த பாவத்தை அவங்க சொல்லி அவங்க மன்னிக்க பாவ நிவர்த்தி செய்ய ஹல்லேலூயா. ஆசாரிகள் செய்த பாவத்தையும் ஹல்லேலூயா மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? அபிஷேகம் என்ற தேவ ஜனங்களுக்கு. கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் அநேக காரியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார். அநேக தேவ ஜனங்கள் பண்ணுகின்ற அநேக ரகசியங்கள், அநேக திருச்சபைகள் நடக்கின்ற அவலங்களை தேவன் பல தன்னுடைய தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு சபைகள் தேவனுடைய அன்பை பரிசுத்தத்தை விட்டு தேவனுடைய அழைப்பை விட்டு எங்கோ சென்று கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகமிட்ட பிள்ளைங்க தேவனுடைய சமூகத்தில் சென்று ஆவியில் நிறைஞ்ச அபிஷேகத்தில் ஜெபித்து அவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது ஹல்லேலூயா, நீங்க இங்க பூமியில எதை மன்னித்தீர்களோ அது பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க அதை மன்னிக்கலன்னா அங்கே ஆண்ட மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் அதை உணர்ந்து ஹல்லேலூயா நாம் பிறகாக ஊழியம் பண்ண போகும்போது ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களுடைய அக்கிரமங்கள் இருந்தால் ஹல்லேலூயா, அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தை நீ இந்த தவறு செய்த அதனால உனக்கு இந்த வியாதி, உனக்கு இந்த பிரச்சனை என்று அவங்களை குத்தி காட்டாம நாம் இரக்கம் ஆண்டவரே இந்த சகோதரி ஆசிரியங்க நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விசேஷித்த விதமாக ஹல்லேலூயா உங்க மூலமாக ஒரு பரிசுத்தத்தை, உங்க மூலமாக ஒரு விடுதலையை, உங்கள் மூலமாக ஒரு கட்டவிழ்த்திலே கட்ட செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அதுக்குரிய நன்மைகள் அபிஷேகங்கள் இந்த புதிய மாதத்துக்கு இறங்கி வருகிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கட்ட கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பாவம் நிவர்த்தி செய்கின்ற ஒரு அதிகாரம் நமக்கு உண்டு என்பதை அபிஷேகம் தேவஜனங்கள் மறந்து போகக்கூடாது. உங்க மூலமாக அந்த எண்ணெய் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த எண்ணெயில அவனுடைய ஆடை தொட்ட ஒரு ஸ்திரீ சொன்னாங்க, அவருடைய ஆடை தொட்டாவது எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் 24 மணி நேரம் நமக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்காக ஓடிக்கொண்டு இருந்தாலும் ஹல்லேலூயா ஊழியம் என்று ஓடினாலும் நம் சபைகளை குடும்பங்களை கவனித்தாலும் ஒரு பக்கம் தேவ சமூகத்தில் கிடைக்க நேரம்லாம் நம்ம அமர்ந்து பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும், மகிமை மேல் மகிமை வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படி செய்யும்போது கர்த்தர் நம் மூலமாக இந்த தேசத்தை சுத்திகரிப்பார். ஏன்? தேசம் நடக்கிற அவலங்கள், ஊழல்கள் எல்லாவற்றையும் கர்த்தவங்களுக்கு காண்பிக்கின்றார். அதை வெளிக்காட்டி எனக்கு இது காண்பித்தார் என்று சொல்லி பெருமைப்பட அல்ல. ஹல்லேலூயா. அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். தேசை சுத்திகரிக்கும் பொறுப்பு யார் கையில் ஆண்டு கொடுத்துக்கின்றார்? அபிஷேகமற்ற தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க கையில அப்படிப்பட்ட அதிகாரத்தை கட்ட கொடுத்தல என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இந்த தேசத்துக்காக திறப்பில் நின்று ஆண்டவரே இயேசுவின் பாவத்துக்காக மன்னிங்கள் என்று போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நெற்றிலும் தேவன் இந்த மாதத்துல விசேஷ தடையாளத்தை போடுவார். மகிமையான மேல காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. தேசம் உங்கள் மூலமாக சுத்திகரிக்கப்படும். அப்படிப்பட்ட நிறைய ஜனங்கள் அங்கங்க ஆண்டு வச்சிருக்காண்டா, அங்கங்க அவங்க மூலமாக ஆண்ட தேசத்தை அவங்க பண்ற ஜெபத்தின் மூலமாக இந்த தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த தேசம் முழுதும் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கு நடக்கின்ற அக்கிரமங்கள் ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களை, சிறு குழந்தைகளை கொண்டு வீசுறாங்க, ஒரு பவுனுக்காக கொலை செய்யறாங்க, ஒரு பவுனுக்காக வயதான முதல கொலை செய்யறாங்க. ரோட்ல ஒரு பெண்கள் தனியாக நடந்து போக முடியவில்லை, அவங்க ஆக்சிடென்ட் பண்றாங்க. அதே போல நகைகளை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட கொடூரங்கள் சிறுமியான ஜனங்களுடைய வீடுகளை இடித்து தரமாற்றமாக்காங்க. ஆண்டவரை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாங்க, இஸ்லாம் மதத்தை பின்பற்றாங்க. இந்த ஒரு காரியம் வேற எந்த ரீசனும் இல்லாம அவங்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்படுது. இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் இன்னைக்கு தேசம் நடைபெறுது. ஆனால் தேசம் ஏன் அழிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட அபிஷேகமற்ற நீங்கள் நான் நினைக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
நம்ம இன்றைக்கு இருக்கிற நாள், தடை செய்கிற நாம் இன்றைக்கு இருக்கிற படியினால் ஆண்டு சமூகத்தை நோக்கி ஆண்டவரே மன்னிங்க 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 என்று நாம் கதறுகின்றால் நான் தேச கர்த்தர் அழிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் மீதியான ஜனங்களை வைத்துக்கின்றார். அவர் அநேகம் ஜனத்தை கொண்டோ கொஞ்சம் ஜனத்தை கொண்டோ ரட்சிப்பை கட்டெடுத்து அவருக்கு மிக எளிது. ஹல்லேலூயா. 10 பேரை கொண்டு செய்வார், 5 பேரை கொண்டு செய்வார். அந்த 5ல் நான் ஒன்று இருக்கணும். சொல்லுங்க அப்பா, அப்படிப்பட்ட கூட்டத்தை என்ன வைங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகமற்ற ஜனமாக ஆண்டவரே தேசத்தின் அக்கிரமத்தை பாவத்தை மன்னித்து தேச சுத்தி இருக்க ஜனமாக இருக்கின்றாங்க. அப்பனே என் மூலமா அந்த அபிஷேகத்துல இறங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஹல்லேலூயா செய்ய உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நாம் விட்டு கொடுத்த எப்பொழுதுமே அபிஷேகத்தை நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய பொறுப்பை நாம் உணர வேண்டும். நமக்கு ஏதோ கொடுத்த நம்ம ஏதோ அநிவாச பெற்றோம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இறங்கி வருகிறது. நாம் ஜெபித்து ஜெபித்து தேசத்தை சுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நதி போகும் ஆரோக்கியம், செழிப்பு, இன்னொன்னு பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆகால். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக நம் மூலமாக ஒரு பரிசுத்தம் இந்த தேசம் நடைபெறும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களுடைய காரியங்கள் 1 சாமுவேல் 2. ஹல்லேலூயா. Dikanariandurashi karyandora gandorabal ragadanashi kabara krivandariandaras ragadananshandorabo. அவர் அபிஷேகம் பண்ணவரின் கொம்பை கர்த்தர் ஹல்லேலூயா உயர பண்ண போகின்றார். இந்த புதிய மாதத்துல தேவன் ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்றவருடைய கொம்பை தேவன் ஹல்லேலூயா உயர பண்ண போகின்றார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தரோடு வழக்காடியுடன் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல தேவன் ஹல்லேலூயா உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக ஒரு பரிசுத்தத்தை நடைபெற செய்வார். 2வது உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். இந்த மாதத்துல வருகின்ற நாட்கள்ல தேவனோடு வழக்காடின அநேகரை கர்த்தர் நொறுக்க போகின்றார். வானத்தின் ஒரு சத்தத்தை முழங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை குமர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியின் கடாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்பட தன் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போகின்றார்? பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ண ஜனங்களுடைய கொம்பை தலையை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்திலே ஹல்லேலூயா உங்கள் கொம்பை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தில் இறங்கிற போகிறது தேவன் உங்களை. ஹல்லேலூயா. ஒரு உயர்த்தும் காலம் வந்தது. அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கிற போகிறது. விசேஷ விதமாக இந்த கடைசி காலங்கள்ல தேவ ஜனங்கள் அதிகமாக நசுக்கப்படுறாங்க, அதிகமாக ஏளனப்பட்டப்பட்டாங்க, அதிகமாக தூஷிக்கப்படுகிறாங்க. பிசாசானவன் அதிகமாக தேவ ஜனத்தை பார்த்தாலே அவனுக்கு ஒரு எரிச்சல். அநேக சீமைகள் எங்க பார்த்தாலும் சமூக வலைதளங்கள் எங்கேயோ ஊழியமான சென்ற இடங்கள்ல இன்னைக்கு அற்பமாக தூஷிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க தான் இந்த பூமி ஆலோசப்படுறாங்க. நாம் தான் இந்த பூமி ஆள போகின்றோம். அந்திகிறிஸ்து கையில் ஆண்டு இந்த பூமி கொடுத்த பிற்பாடு 7 வருஷம் ஆள்கை செய்த பிற்பாடு இந்த பூமி ஆண்டு அழித்து புதியவான பூமி உண்டாக்கி நாம் 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்வோம் என்பதை பிசாசு அறிந்து நம்ம இன்றைக்கு மனமுடி உண்டு பண்ணி நீங்க ஒண்ணுமே இல்லை என்று தூஷிக்கின்ற நாளிலேயா. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹல்லேலூயா. கர்த்தரின் கொம்பை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய காலில் சத்துருவின் பிடரை சத்துருவின் வாசனை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருவின் பிடரை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். உங்க பிள்ளைங்க சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் மேற்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்குற போக இந்த புதிய மாத கர்த்தர் தன்னுடைய அபிஷேகம் பிள்ளைங்களுடைய கொம்பை உயர செய்வார். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, எங்கள் கொம்பு உயரும். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அநேக தலை குனிந்த தலைகள் உயரப்போகிறது. ஹல்லேலூயா. டவுனான வாழ்க்கை எழுந்து நிற்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் செய்ய காரியம் அதிகமாக உங்களை எவ்வளவு ஜெபத்தை நிற்க முடியுமோ அபிஷேக தைலத்தை ஆண்ட சமத்தில் இருந்து ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தில் ஊற்றி ஊற்றி அந்நிய பாஷை ஜெபித்து ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பலத்தின் மேலே பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை. ஹல்லேலூயா. எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. எலும்பு எலும்பு உன்னுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கட்டைய மகிமை மேல் பிரகாசிக்கிறது. இந்த பூமியில ஒரு இருள் மூடுகிறது, ஒரு காரில் மூடுகிறது. சுற்றிலும் பாவ இருள்கள், சுற்றிலும் அழிவுகள், சுற்றிலும் ஆபத்துக்கள். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நம்ம கேட்காத பூமியில சம்பவிக்கிற அநேக காரியங்கள் நடக்க போகுது. ஆனால் கர்த்தருக்கு பயந்த உங்கள் மேல கர்த்தர் நீதியாக ஒதுக்க போகின்றார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைங்கில் அடைக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய செட்டை தான் நமக்கு என்றைக்குமே பாதுகாப்பு. அப்படி செட்டையில நீங்க வர 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஹல்லேலூயா இதரை இல்லாத அளவுக்கு நீ நோக்கி கூப்பிட, அப்பொழுது நீ அறியாத எட்டாத உயரங்கள்ல உன்னை நான் கொண்டு செல்வேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக அபிஷேகத்தினுடைய மேன்மை தேவன் செய்யப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த புதிய மாதத்துல நமக்கு எதிரே உள்ள எல்லாரையும் கர்த்தர் நமக்கு கால் கீழே கீழ்பட்ட போகின்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அதிகாரத்தை இன்றைக்கு பிசாசானவன் துரைத்தனங்கள்ல அதிகாரங்கள்ல அந்த லோகபெல் கிரியேஷன் எல்லா பிசாச தேவன் நம்முடைய வார்த்தை மூலமாக நாம் துதிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம வாயில் அக்னி பரப்பட்டு ஹல்லேலூயா அவங்களுக்கு மேல நியாயத்திற்பு கர்த்தர் அவங்களுக்கு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. கதவுகளை ஆண்டு சொல்லாரு அவிழ்த்து திரும்ப என்ன செய்வார், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு நான் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே சென்று குணலன காரியங்களை செவியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாங்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பட்டிருக்கிற புதையர்களும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் என் தாசனாகி யாக்கும் நிமித்தமாக, நான் இஸ்ரவேல் நிமித்தமாக நான் நினைச்சேன் பேர் சொல்லி அழைத்து நீ அறியாத உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்பாக சென்று ஹல்லேலூயா எல்லா ஜாதிகளை கீழ்படுத்துவார். நான் உனக்கு முன்னே சென்று உன்னிலும் ஜனம்பர்த்த உன்னிலும் பலம்பத்த உன்னால் மேற்கொள்ள முடியாத எல்லா காரியங்களையும் உனக்கு கீழ்படுத்துவார். உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. ராஜாக்கள் கண்டு பயப்படுவாங்க. அன்னைக்கு யோவான் சொன்ன ஏரோதினுடைய தம்பி மனைவி வைத்திருக்க இது தவறு என்று அப்படிப்பட்ட ஹல்லேலூயா கர்ஜிக்கும் வீரமான ஹல்லேலூயா தீர்க்கதரிசி கத்தை எழுப்புவார். அவர்கள் மூலமாக கத்தை மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டையிடுவார். அப்படி யாரு ராஜாக்களுக்கு பயத்தை உண்டு பண்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இறங்கி வருகிறது. அப்படி ஒரு அபிஷேகம் ஹல்லேலூயா ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க முடியாத தைரியத்தின் அபிஷேகத்தை ஊற்றினார். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டீங்களா அவங்களை வேசன பெற்றுக்கொள்ளுங்கள். ரீபானா அந்துனா சந்தோரி அந்த ரபா. ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக சென்று ஏன் தேவன் தான் பெரியவர், அவர் வல்லமை தான் பெருசு, உன்னுடைய உன்னை வல்லமை ஒன்றுமே இல்லை என்ற அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கர்ஜித்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை கலங்கப்பட நீதாம் உன் செயலால உன் மனைவின் செயலால இன்னைக்கு தேச தீட்டப்பட்டோம் என்று அன்றைக்கு ஆகாப் ராஜா முன்பு எசபேல் முன்பு அன்றைக்கு எலியா கர்ஜித்தான். அப்படிப்பட்ட வல்லமை இறங்குது. அதை போன்று தீர்க்கதரிசிகளை கத்தை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பணத்துக்கு விலைப்பாகாம பரிசு குளிச்சு உண்டு பண்ணாம பாவத்துக்கு விலைப்பாகாத உண்மையில பரிசுக்கு வைராக்கியத்தை காண்பிக்கின்ற அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புகிறார்கள். இந்த மாதம் இந்த காலங்கள்ல அவங்க மூலமா கட்ட அந்த தேசத்துல பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் அந்த காலத்துல பொக்கிஷங்களை கொடுப்பார், ஒளிப்படத்தை பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று உண்மையாக விரக்கம் பாராட்டுகிற ஒரு ஜனம் உண்டு.
பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்பாக கர்த்தர் இந்த தேசத்துல மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. 149 சங்கீதத்துல 6 ஆசனம் எப்படியாக போடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஜாதிகளிடத்திலே பழி வாங்கும், ஜனங்களை தண்டிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தும், அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருபெரும் கற்கள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவன் அபிஷேகமற்ற ஜனங்கள் இன்றைக்கு உலகம் அற்பமாக பேசுகிறது, தூசி நினைக்கிறது. ஆனா அந்த தூசி கண்ணில் பட்டா கண்ணே போயிடும். கண்ணு போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சுது, வாழ்க்கை முடிஞ்சுது. இன்றைக்கு அதை உணராமல் ஹல்லேலூயா நீங்க தூசின்னு சொல்லாங்க. யார் உங்களை தூசி சொன்னாங்க? அவங்க முன்பதாக கத்தவங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எளிய பிள்ளைங்களை ஆண்டவர் குப்பை இருந்து தூசி என்று சொல்லப்பட்ட வீசி எறியப்பட்ட வீதியில சேற்றை போல மண்ணை போல குப்பை போல நசுக்கப்பட்ட பிள்ளைங்கள அங்க இருந்து தூசி தட்டி அழகா மாற்றி அவர் ஞானத்தை, அவர் கிருபைய, அவர் அழக, அவர் திறமையை கொடுத்து, அவர் வல்லமை கொடுத்து அவரை போல் மாற்றி சிங்காசனத்துல பிரபுக்களோட உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைங்க அதிகாரத்துல சொந்தரிப்பாங்க, சிங்காசன சொந்தரிப்பாங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களுடைய பந்தி ராஜாக்கள் மத்தியில் இருக்கும். என் பந்தி, என் பந்தி. ஹல்லேலூயா. என்னுடைய பந்தி ராஜாக்கள் மத்தியில் இருக்கும். ஹல்லேலூயா. மேன்மக்கள் கூட பிரபுக்களோட நாங்கள் உட்காருவோம். ஹல்லேலூயா. மேன்மக்களை ராஜாக்களை நிச்சயமா நம்ம சங்கிலில கட்டுமா. அவங்க மேன்மக்கள் இருப்பு விலங்குகளால நம்ம இங்க ஜெபிச்சா ஏசு நாமத்தால அந்த பொல்லாத அந்த பார்வோன் ஆவிகளை கட்டுகிறேன்னு சொன்னா கட்டப்படும். புரிஞ்சவங்களுக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இங்கிருந்து அந்த பார்வோன் தேசத்தை கெடுக்கிற, ஜனத்தை கெடுக்கிற, ஜனத்தை வதைக்கிற அந்த பார்வோன் நான் எரிக்க இங்க ஜெபிச்சா அங்க அக்கறை விழும். புரிஞ்சவங்க ஹல்லேலூயா. கட்டுவோம் சொல்லுங்க. அவங்க மேல நியாயத்தீர்ப்பு, எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொடுக்க கர்த்தர் எங்களை வாயில அக்னியை போட்டார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எதிர்கண்டு எனக்குன்னு ஏற்பட்ட நம்ம துதிக்க 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 எதிரி பலவீனப்பட்டு போவான். நான் ஜெபிக்க 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 ஹல்லேலூயா கர்த்த அக்னி ஊற்றுவார். ஹல்லேலூயா. நான் துதிக்க துதிக்க அவர் சாலையை அசைப்பார். ஹல்லேலூயா. நெருப்பா இறங்குவார். நெருப்பா இறங்கி சத்தனை சுட்டரிப்பார். உங்க வாயிலிருந்து கட்டுற அக்னியை போடுவாரு. அந்த என்னுடைய வாயின் வார்த்தையில நான் வாயில கொடுக்கின என் வாய் அக்னியா போகும். என் வார்த்தை அக்னியாக இந்த ஜனங்களை விறகா ஆக்குவேன். ஹல்லேலூயா. எதிரிகளை என்னமா மாற்றும்? சாம்பலா மாற்றும். ஆனா தேவ பிள்ளைங்களுக்கு அது மகிமையின் அக்கினி. ஹல்லேலூயா. சத்துக்களுக்கு கர்த்தர் பட்சிகள் அக்கினி. சொல்லுங்க, எங்களுக்கு மகிமையின் அக்கினி. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த துதி நம்ம கையில வாயில இருக்கும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் துதியும் அபிஷேகம் இருந்தால் உன் முன்னால் ஒருவனும் எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் கோரேஸ்க்கு முன்பதாக ஒரு வாசலும் ஒரு நாளும் பூட்டப்படாது. சொல்லுங்க, என் முன்னால் எந்த வாசலும் எந்த நாளும் பூட்டப்படாது. என் வாசலை யார் அடைப்பான்? என் வழி யார் அடைக்க முடியும்? எனக்குரிய காரியங்களை யார் தடை செய்ய முடியும்? என்னை தடுப்பான் பூமியில் ஒருவன் இல்லை. ஹல்லேலூயா. நீ திறந்தால் அதை அடைப்போன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்போன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்போன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இனி எதிர்ப்பன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எதிர்ப்பன் பூமியில நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனும், சொல்லுங்க, ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னோடு போராடுவாங்க, ஆனா மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிக்க, உன்னை தப்பிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஒருவனும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வல்லமை கட்ட இந்த மாத்தை ஊற்றினார். இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பெற்றுக்கோங்க. இப்பொழுது ரக மன்ன ஹந்த ரப ரக ஷீகார்பா ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இறங்குகிறது ஜெயத்தின் அபிஷேகம். ஒருவனும் மேற்கொள்ள முடியாத அபிஷேகம் இறங்குகிறது. இயேசு பெற்றுக்கொள்ள இப்பொழுது ரக மம்ம சந்தன மரக சந்து நந்தலபல் எஸ்ஸமரகந்தரப. ஹalleluya. ராஜ்யங்கள் நடுங்கும். ஹalleluya. ஜாதிகள் தத்தளிக்கும். ஹalleluya. உங்களை கொண்டு கட்ட தேசத்துல திகைத்த காரணங்களை செய்ய பெய்தார். ராஜாக்களை கட்டு கச்ச இடுப்புல நிக்கிற கட்டை என்ன செய்யுமா, பெல்ட் அவிழ்ந்து விழுமா. பயத்துல கர்த்தர் அன்றைக்கு சுவரிலே மினை தெக்கல் உப்பாஸ் என்று எழும்பொழுது அவன் அந்த ராஜாவுடைய கால் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு மோதிச்சான். அவன் முகம் பயந்தது. அவன் இடுப்பு நொறுங்கினது. பிரசவ ஸ்திரியை போல அவன் பயந்து நொடுங்கி அந்த அந்த எழுத்தை பார்த்து அவன் முகம் வெளிரி போனது. அவன் பயந்து நடுங்கினான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல கதை செய்வார். கர்த்தர் யாருன்னு ஜாதிகள் உணர்வு வேலை வந்தது. அவர் தன் வல்லமை அறியப்படுவார். ஹல்லேலூயா. அவர் இவ்வளவு நாளும் பார்வோனுக்கு கிருபையின் காலத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணினார். அவனுக்கு தவணை கொடுத்தார். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் இன்று வரை மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் தன் மரண ஆயத்தை உண்டு பண்ணினார். தன் பட்டயத்தை கருக்காக்கிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் துன்மார்க்கர் மேல கர்த்தர் நீதியில் ஆக்ஞை செலுத்த போகின்றார். இந்த காலங்கள் வந்தது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு செய்வார். சொல்லுங்க, என்னை கொண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக அபிஷேகமற்ற பிள்ளைங்க மூலமாக கர்த்தர் செய்யும் நன்மை. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? உங்க மூலமாக அதிகமான காரியங்கள் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு, மிகப்பெரிய சுவிசேஷம், மிகப்பெரிய ஊழிய வேலையை நடக்க போகிறது. பிசாசானவன் இந்த ஜன மூலமாக இன்றைக்கு தேசங்கள் பாதுகாக்கப்பட போகிறது. இந்த ஜனத்தின் மூலமாக, இந்த ஜனத்தின் மூலமாக ஹல்லேலூயா இங்கு இருந்துதான் எழுப்பல் சென்று உலகத்தை கலக்க போகிறது. அதனால் இந்த எழுப்பலுக்கு கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்கணும். இங்கு உள்ள ஜனங்களை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த அபிஷேக தைலம் போகாது, சுவிசேஷம் நடக்க என்று அவன் குருட்டுனாம் பார்க்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவன் ஏதோ பேதையில ஏதோ ஒரு உணர்வுல இன்றைக்கு அப்படி செய்கின்றான். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் அவனை பார்த்து நகைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டு அவனை இகழ்ச்ச ஏளனமா, என்னடா நீ பெரிய ஆளா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ பண்ணிருவேன்று கர்த்தர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஊழியங்கள், சுவிசேஷ வல்லமை, சுவிசேஷ அக்கினி, சுவிசேஷ வல்லமை இங்கு இருந்து அது உலகமெங்கும் புறப்பட்டு போக போகிறது. இயேசு நாமத்தால் கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் ஆச்சரியம்னாரு. யார் தடை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இருதயங்கள் நொறுங்குண்ட பிள்ளைங்களை காயத்தை கட்ட அபிஷேகத்தை ஊற்றுகிறார். சிறைப்பட்ட ஜனத்துக்கு விடுதலை கூற, கட்டப்பட்ட பிள்ளைங்களை கட்ட விழுத்துல கூற, கட்டளை அணுக்கிற விஷயத்தை சொல்ல, கட்ட தம்முடைய தேவன் நீதி சரிக்கட்ட நாளை சொல்ல, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்க, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கு பதிலாக துதி நடை கொடுக்க அவர் உன்னை அனுப்பினார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். சொல்லுங்க, நான் கர்த்தரே மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதி விருட்சங்கள். கர்த்தர் என்னை கொண்டு ஹல்லேலூயா கட்டப்பட்ட ஜனங்களை கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. காயப்பட்ட ஜனத்துக்கு ஆறுதல் கொடுப்பார். ஹல்லேலூயா. துயரப்பட்ட அநேக ஜனங்கள் என் மூலமாக சொல்லுங்க ஆள் அடைவாங்க, சீர்பட்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒடுங்கின சாம்பலான வாழ்க்கைகள் சிங்காரமாகும். நீங்க ஜெபித்தா, கையை விட்டு நீங்க அபிஷேகம் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா துயரத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. ஒடுங்கி போன ஆவிக்குள்ளாக துதியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்க மூலமாக அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஜன மூலமாக கர்த்தர் செய்ய போகின்றார். சொல்லுங்க, ஏன் மூலமாக இந்த தேசம் அசைக்க போகின்றார்.
பெற்றது எல்லாமே. ரீகானா மஞ்சாந்தா ராகாந்தா ரபா யாகானா கந்துனா மருகாந்த ரபா. வல்லமை 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 இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு ஜனத்து மூலமா ஹalleluya கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்ப ஹalleluya தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகம் ஜனங்கள் மூலமாக மிகப்பெரிய இப்படிப்பட்ட காரியங்கள். ஒரு கூட்டம் காயப்பட்ட ஜனங்கள் என் காயத்தை யாரா வர மாட்டாங்க ஏங்குறாங்க. அப்படி ஏங்குற ஜனத்தை கர்த்தர் அறுவடை மிகுதியா இருக்கு, அறுக்கிற ஆட்களை கர்த்தர் அனுப்ப போகின்றார். ஹalleluya ஹalleluya. தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பை உங்க மூலமாக சொல்லுங்க. சிறுமைப்பட்ட ஜனத்தை கட்டடைக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மூலமாக எளிய பிள்ளைங்க மூலமாக பேரே வெளியே தெரியாம ஹalleluya பிரபலமே ஆகாம சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன கோத்திரம், நான் சின்ன இந்த என்னோட ஜாதியிலே என் குடும்பத்திலே நான் எளியவன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க மேல வல்லமை இறங்கிறது. உங்க மேல கட்ட உங்களை கொண்டு உலகத்துக்கே ஒளியா மாற்ற போகின்றார். ஹalleluya ஹalleluya. நீங்க தான் வெளிச்சம். ஹalleluya. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லுங்க. நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஹalleluya. அடைய மகிமை உங்க மேல உதிக்கிறது. உங்க மூலமாக உதிக்கிற உங்க ஒளியில அநேக ராஜாக்கள் வரப்போறாங்க. எல்லா நாட்டிலும் வரப்போறாங்க. ஹalleluya. உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்திலே அநேக பிரபுக்கள் உங்க மூலமாக ஆண்டரை ஏற்றுக்கொள்ள போறாங்க. சொல்லுங்க கைகள்தட்டி பெற்ற வல்லமை ரீபானா ஹந்துனா ஹந்தர ஹந்தரவா அடைய வல்லமை 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 ஒரு மகிமை இறங்குகிறது. ஹalleluya. தேவ ஜனத்து மேலே ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த மகிமை. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கின்ற ஹalleluya. அந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கர்த்தர் லூசிபரை குறித்து சொல்லும் போது நீ அபிஷேகம் ஹalleluya ஒரு காரியம் ஹalleluya 28:14 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உன்னை வைத்தேன், அக்கிமயமான கற்கள் மடியில் நீ உலாவினாய். ஹalleluya. அன்றைக்கு லூசிபர் ஆண்டு தெரிந்த நோக்கம் ஹalleluya மற்றவங்களை காப்பாற்ற, ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து பாதுகாக்க, பாவத்திலிருந்து விழுந்து போன பிள்ளைங்களை ஹalleluya நரகத்துக்கு நேராக சென்று கொண்ட பிள்ளைங்களை காப்பாற்ற விசேஷித்த விதமாக அவனை அபிஷேகம் அவன் தன்னை மேன்மேலும் விழுந்து போனான். ஆண்டவனை ரொம்ப 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 ஹையான ஒரு இடத்துல அக்னிமயமான கற்கள் என்பது மிக மிக விலை உயர்ந்த இடம். ஹalleluya யார் உள்ள போகாம அப்படிப்பட்ட இடத்துல வைத்தாரானால் அவன் அதை மேன்மை உணராம தன்னுடைய பெருமையினால் அதை இழந்து போனான். ஆனால் இன்று அதை கட்ட நமக்கு கொடுத்தார். ஹalleluya அவன் இழந்த இடத்த தேவன் பிந்தின ஆதாமிக கிறிஸ்துவின் சந்ததியை நமக்கு கொடுத்தார். ரத்ததான் கலப்பட நமக்கு கிடைத்தார். ஹalleluya. சோ நாம் விசேஷர்கள் அநேகரை தீயிலிருந்து தப்பிக்க, மரணத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களை விடுதலை செய்ய யாரால் முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மால் முடியும். நரகத்துக்கு நேராக இன்றைக்கு ஒரு ஜாதி சென்று கொண்டிருக்கிறது. பாவத்தை பாவம் என்று அறியாம உணராம தண்ணீரை போல் இன்னைக்கு ஒரு கூட்டம் போதை வசத்துக்கு அடிமையாகி, இன்டர்நெட்டுக்கு அடிமையாகி, பாவத்துக்கு அடிமையாகி, தவறான உறவுக்கு அடிமையாகி தான் பெற்ற பிள்ளைங்களே கொலை செய்யறாங்க. தான் பெற்ற குழந்தைகளை 3 வயது பிள்ளைங்களை பாலியல் இச்சைக்காக பலியிடுறாங்க. 1 வயது ஊரு போன இருக்க குழந்தைகளை பலியிடுறாங்க. அந்த குழந்தைகளை கடத்தி கொண்டு சென்று வெளிநாட்டை விற்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் பாவ தண்ணீரை போல விலங்குகளை தெருநாய்களை அடித்து சித்திரப்படுத்தாங்க. கொடூர இரக்கமற்ற ஜனமாக இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஹalleluya அவங்க தன்மைகளை மாற்ற நாம் அபிஷேகம் ஜெபிக்கும் பொழுது ஹalleluya நாம் இங்கிருந்து ஜெபிக்க அப்படிப்பட்ட அநேக தேவனுக்கு சாட்சியாக மாறுவாங்க. ஹalleluya உங்கள் மூலமாக ஒரு ரட்சிப்பு வெளிப்படும். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே தம் ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹalleluya ஆண்டவர் இந்த பூமியில ஒதுக்கி வந்தாக இந்த பூமியில ஒரு இருள் இருந்தது. யார்த்தையுமே ஆண்டு பேச தீர்க்கதரிசிகள் யாருமே இல்லை. ஆண்டு சத்தத்தை யாருமே கேட்கல. அப்போ திடீர்னு ஹalleluya மரண இருள்ல இருந்த ஜனங்கள் மத்தியில ஒரு வெளிச்சமாக கட்ட உதித்தார். ஹalleluya இன்றைக்கு நீங்கள் கட்டருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வளவு வெளிச்சம். உங்க மூலமாக இன்றைக்கு பாவ இருள், சாப இருள்
ஒரு பக்கம் பில்லிசின, ஒரு பக்கம் செவினை கட்டுகள், ஒரு பக்கம் பாவம், தண்ணீரை போல ஆபாசங்கள், இதில் எல்லாரும் இச்சையினாவி கட்டில் துடப்பட்டு இதை எல்லாம் மாற்ற கர்த்தர் உங்களை கூட செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை, நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களை, கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களை ஒப்புவிக்க ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமை இறங்குது. அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த கடைசி காலங்களில் இறங்கி வருகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஹல்லேலூயா 10ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் ஹல்லேலூயா அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாயும் சிட்டித்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த கடைசி காலங்களில் ஹல்லேலூயா நீங்க ஹல்லேலூயா நன்மை செய்கிற பிள்ளைங்களாக பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க மிகப்பெரிய ரட்சிப்பு கர்த்தர் உங்க மூலமாக செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகத்தின் மேன்மை நீங்கள் உணருங்கள். ஏதோ ஒரு சபைக்கு செல்ல ஒரு 10 நிமிஷம் அந்நிய பேச இன்று அல்ல, நேரம் கிடைக்க போகாதெல்லாம் அபிஷேகத்தை நிறைஞ்சி 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 நான் ஜெபிக்க 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 மனமாற்றம் உண்டாகும், ரட்சிப்பு நடக்கும், வியாதி மாறும், பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அவங்க மேல நியாயத்துவம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடுகின்றன என்று அப்படிப்பட்ட சிந்தையை நினைத்து, அப்படிப்பட்ட காரியம் நினைத்து ஜெபிக்கணும். ஏதோ சும்மா ஹல்லேலூயா நான் ஆகாயத்துல அடிக்கனாக சிரமம் பண்ணக்கூடாது. ஏதோ நான் சும்மா காத்துல அடிக்கேன், காத்துல சண்டை போட கிடையாது. இங்க எதிர் நிக்கா நான் அடிக்கேன். ஹல்லேலூயா. குறிப்பாத்து அடிக்க வேண்டும், குறிப்பாத்து ஜெபிக்க வேண்டும். ஏதோ சும்மா வந்த போனோம் என்று வாழ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போனோம், காணிக்க போட்டோம், தசமாக கொடுத்தோம் என்று அல்ல. ஆலயத்துக்கு கரெக்டா டைமுக்கு போயிட்டா, பாஸ்டர் கரெக்டா தசமாக கொடுத்தா நீங்க ஒன்றும் பலத்து பார்க்க முடியாது. ரட்சிப்பு செய்யணும். உங்க மூலமாக அபிஷேகத்தில் பாய்ந்து இந்த எல்லா காரியம் செய்தவர்கள் மாத்திரமே பலத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவ சித்தப்படி வாழ்க்கை அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, பிரபலத்துக்கு அல்ல, உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் அல்ல. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் புஸ்தாலும் நின்றாலும் இயேசுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் அவர் நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த நாட்கள்ல இனி வரும் காலங்கள்ல பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா என்னை கொண்டு செய்யுங்க ராஜா, என்ன கொண்டு நீங்க என்னோட பேசுங்க, என்ன கொண்டு தகப்பனே பலனமா என்னை கொண்டு செய்யுங்கப்பா. இந்த கூட்டத்தில் நான் இருக்குவேன் ராஜா. இந்த காரியங்கள் மஜோமன ரீபானா ஹந்தோனா சந்தா ராகா அந்தர ஷிபரகா ஃபரபா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரேப்ராகா ஃபரபலா தரபரா ஷிபரபலா பரபரா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரபா ஷிபரகா பலபரி பலா தரபா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஷபரகா பலபரி பலா தரபா. அப்பா நீர் கொடுத்த நல்ல அபிஷேகத்துக்கா, நல்ல வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். ரப்ரா காஃபா ஆவியும் ஜீவனுமா இருக்கிற அந்த வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுப்பதாக இந்த மாதம் உமக்காக எழும்பி ஆமென் ஜொலிக்கட்டும். ராகாஃபா லாபா ரீபா லாபா ராகாபா. எல்லா கட்டுகள் எரியட்டும் 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 எரியட்டும். ஓ ராபா ராகாஃபா லாபா ரீகாபா. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு நீர் ஊற்றி இருக்கிறீரப்பா, ஊற்றி இருக்கிறேன். மேலான இடத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, மேலான இடத்தை கொடுத்திருக்கிறீங்க, மேலான அபிஷேகத்தை கொடுத்து நன்றியப்பா நன்றியப்பா. இந்த அபிஷேகத்தை இந்த வார்த்தையில நாங்க தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இதை தியானிக்க, இன்னும் இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்ற அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நாங்க ஜெபிக்க, ஆவியில ஜெபிச்சு ஜெபிச்சு அனல் மூட்டி பிரசனத்திலே இருக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நன்மையினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. எல்லா கடன் பிரச்சனை இன்றோடு மாறி போட்டும். வியாதி படுக்கைகள், மரண படுக்கைகள் இன்றோடு ஒளிந்து போட்டும். தெய்வீக சமாதானம் சந்தோஷம் கூடாரத்தில் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.